ஜனநாயகன் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஜனநாயகன் ட்ரைலரும் பராசக்தி ட்ரைலரும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் பராசக்தியோட ட்ரைலர் வந்து வேற லெவல் பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 நிமிஷம் வந்து ட்ரைலர் போகுது. ஸோ அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, பயங்கரமா போகுது. எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து ட்ரைலரே வந்து போர் அடிக்க வைக்கல. ஸோ கதைகளும் அப்படி ஒரு விஷயத்த கொடுப்பாங்கன்ட்டு தான் தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம பகத் கேசரி சாரி ஜனநாயகன் ஜனநாயகன் படத்தோடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு படத்தை வந்து சல்லி சல்லியா உடைக்க போறாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம பகத் கேசரியோட ரீமேக் தான்ட்டு ஃபுல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுல வர எல்லா டைலாக்கும் இதுலயே இருக்கு. அதுல இருக்கிற சென்டிமெண்ட் எல்லாமே அச்சசல் அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. விஸ்வநாத் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்னார், இது முழுக்க முழுக்க தளபதியோட படம்ட்டு. அதுதான் தெரிஞ்சு போச்சு. என்னன்னாக்கா தளபதியோட படம் தான். ஏன்னா தளபதி வந்து எப்படி வந்து வந்தாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அவர் நடித்த பல படங்கள்ல வந்து ரீமேக் படங்கள் தான் வந்து பயங்கர வெற்றி அடைஞ்சது. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலயும் எடுத்திருக்காங்க. அதே சென்டிமெண்ட் தான், அந்த சென்டிமெண்ட்ல தான் இந்த கதையை எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்பயே எனக்கு டவுட் வந்துச்சு தளபதி படம்னு சொல்லும் போது. ஆனா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அச்சுநோத்து மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள் என்ன அவரோட விஷயங்கள் வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டா நெத்தியாட்டி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன ஒரு விஷயம் சொல்றாருனாக்கா, நம்ம துணிகள் வந்து பேங்க் மோசடியை பத்தி தெரியும். அதுக்கு முன்னாடி வலிமையில வந்து ட்ரக்லாம் வந்து எப்படி வந்து இளைஞர்கள் எப்படி பாதிப்படைகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி இதுலயும் ஒரு மெசேஜ் இருக்குன்ட்டு தான் எனக்கு தோணுது, உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா இருந்து நம்மள திசை திறப்பதுக்காக, அதாவது ஆப்போனன்ட் டீம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களாம் திசை திறப்பணுன்றதுக்காக ட்ரைலர் இப்படி வாண்டடா இப்படி வச்சாங்களான்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. ஸோ இருந்தும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கதையில ஒன்றும் எவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, எங்க வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது பராசக்தி ஹிந்தி எதிர்ப்பு அதான் மையமா பற்றி தான் இந்த கதைகளமே வருது. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா 3.4 நிமிஷம் வந்து ட்ரைலரே போகுது. அங்கேயே எங்கேயுமே லேக் அடிக்கல, பயங்கரமா போகுது. பகத் கேசரி ட்ரைலர் கூட நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ ரீமேக்கா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தலையெழுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தி எதிர்ப்பு அதை வந்து சூப்பரா, இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு கான்செப்டை அழகா எடுத்திருக்காங்க. முக்கியமா வந்து இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது ஜனநாயகன் கூட இந்த படம் கிளாஷ் ஆகும்ன்றது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதே தவிர அரசியல் எலெக்ஷனும் வருது. அதே டைம்ல அதுக்கு முன்னாடி அதுக்கான முன்னேற்றம் தான் இந்த படத்தோடைய மோதல் அப்படின்ட்டு தான் நமக்கு தெரியுது. யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த 2 படமும் பெருசா வந்து இப்படி வந்து மோதும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்காத விஷயம் தான். ஆனா எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வர்றது பெரும் பேசு பொருளா இருக்கு. கண்டிப்பா யாரு அதிக கலெக்ஷன் கொடுப்பாங்கன்றதும் ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி சொல்லக்கூடாது, சில பேருக்குலாம் கோவம் வரும். உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஒரு ரீமேக் படம் ஏற்கனவே பார்த்த படம் தான். ஏன்னா தமிழ்லயும் வந்து பல ஓடிடியில வந்து பல பேர் பார்க்கப்பட்ட படம். ஸோ அதே வந்து விஜய் சார் வந்து நடிக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு அவருடைய ஸ்டைலுக்கு வந்து கரெக்டா அமையும். ஆனா இந்த கதை களம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்து கொஞ்சம் அவருக்கான அரசியல் இமேஜை வந்து ஏற்றணும், அப்படி சில விஷயங்கள் மாத்தினா மட்டும்தான் இந்த படம் வந்து வெற்றி அடையுமா இல்ல. கண்டிப்பா பராசக்தி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வேற லெவல் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பா வந்து அதுதான் அடிச்சு தூக்கும். இருந்தும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படம் வந்து வெற்றி அடையுது, இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து கலெக்ஷன் அதிகமா காட்டுது. என்னைய பொறுத்த வரைக்கும் 2 படமே நல்லா ஓடணும், 2 படமே தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது எனக்கு ஆசை. ஆனா நம்ம பசங்க வந்து விட மாட்டாங்க. இப்படி பேசி இப்படி பேசி மாத்தி சண்டை வளர்த்து ஒரு விஷயம் பண்ணி போறாங்க. அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.